லைவ்ல செம்ம சர்ப்ரைசிங்கான ஸ்வீட்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விடுதலை 2 ரிலீஸ் இல்லையா? அதுக்காக நம்ம சூரிய அண்ணன் வந்துட்டு என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னா, இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கும் செம்மையா மட்டன் பிரியாணி அது இதுன்னு எல்லா சாப்பாடு, லட்டு அதெல்லாம் நிறைய ஸ்வீட்ஸுங்க. அப்புறம் சோடா அது இதுன்னு எல்லாமே அனுப்பிச்சிருக்காரு. அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் மதுரையில் பிரத்யேகமாக செய்ய வச்சு செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க போல், சும்மா ஷாப்பில் வாங்கி அனுப்பலை. அப்புறம் இந்த சாப்பாடெல்லாம் அவரோட ஹோட்டல்லேருந்து அனுப்பியிருக்காரு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்மலாம் ஹாஸ்டலில் படிக்கும்போது நமக்கு திடீர்னு இந்த மாதிரி யாராவது கொடுத்தா, யாராச்சும் வீட்டில் இருந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக கொஞ்சோண்டு சிக்கன் கறி வந்தால் கூட அதை வச்சு நம்ம எல்லோரும் ஒரு 10 பேர் 15 பேர் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இன்றைக்கி ஹவுஸ்மேட்ஸ்க்கு இருந்தது. நிறைய அனுப்பிச்சி கொடுத்துருக்காரு. ஸோ ஜாக்லின் தான் அந்த லெட்ரு வாசிக்கிறாங்க. வாசித்து எல்லோரும் மனசார வந்துட்டு அவருக்கு தேங்க் பண்ணுறாங்க. சூரியனை தேங்க்யூ விடுதலை நல்ல விக்ட்ரி ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ ஜெஃப்ரி மட்டும் டேய் முத்து பாவண்டா, முத்து இங்கே இல்லை அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு கார்டன் ஏரியாவுக்கு போய் முத்துவை கூப்பிட்டுட்டு வராரு. உடனே முத்து அங்கே வராரு. வந்துட்டு நான் லட்டு மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது ஜாக்லின் சொல்கிறாங்க, என் முத்து வேஸ்ட், அவன் வெஜ்ஜு தான் சாப்பிடுவான் அப்படிங்கிறாங்க. எனக்கு அது மட்டும் என்னன்னு தெரியல. நான் முத்து வந்து மட்டன் வாங்குவோன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். எதனால முத்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க? ஒரு வேளை இந்த மாதம் அதனால சாப்பிட மாட்டாங்களா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். உடனே முத்து சொல்கிறாரு, எல்லாம் இந்த வாட்டி வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக எடுத்து தேவையானதை மட்டும் எடுத்து சாப்பிடுவோம். நான் ஸ்வீட் செக்ஷனை பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்துட்டு சாப்பாடை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சாப்பிட்டோன்னா வேஸ்ட் பண்ணாமல் நான் நாளைக்கும் நமக்கு அங்கேருந்து வர சாப்பாடு வெஜ்ஜு தான் வரும். ஸோ கொஞ்சம் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா வச்சு எல்லாம் பொறுமையாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சூரியனோட தங்கமான மனசுக்கு என்னோட சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இப்போ காசு இருந்தால் கூட அவங்களால நினச்சா கூட சாப்பிட முடியாது. ஸோ அவங்களோட ஒரு டேயை ஸ்பெஷல் ஆக்கியிருக்காரு. சூரியனோட படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார்